மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தொழில் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் புதிய அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என சிறு குறு தொழில்துறையினர் எதிர்பார்க்கின்றனர். அதனை பற்றிய செய்தியை தற்போது பார்க்கலாம். ரயில்வே பட்ஜெட் ஏமாற்றம் அளித்துள்ள நிலையில் மத்திய பட்ஜெட்டில் தங்களின் நீண்டகால கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என நம்புவதாக கோவையில் உள்ள சிறு குறு தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு 5% வட்டியில் கடன் வழங்க வேண்டும், மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களை கோவையில் அமைக்க வேண்டும், குறுந்தொழிலுக்கு என தொழிற்பேட்டைகள் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகளை பட்டியலிட்டுள்ளனர் டாக்ட் தொழில் அமைப்பினர். நாங்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால், இங்கு மிகப்பெரிய குறு சிறு தொழில் நிறைந்த இந்த மாவட்டம் இருப்பதால் இந்த மாவட்டத்தில் மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனங்களை, குறிப்பாக இராணுவத்துக்கு உதிரி பாகங்கள் தயாரிக்கின்ற நிறுவனங்களையும், ரயில்வேக்கு உதிரி பாகங்கள் தயாரிக்கின்ற நிறுவனங்களையும் கோவை மாவட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்து இங்கே நிறுவ வேண்டும் என்ற எங்களுடைய எதிர்பார்ப்பு நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அதை இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். தமிழகத்தில் பம்ப் செட் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் கோவையில் அதிக அளவிலான வரியால் இத்தொழில் நெருக்கடியை சந்தித்து வருவதாக பம்ப் செட் உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மத்திய பட்ஜெட்டில் பம்ப் செட்டுகள் மீதான கலால் வரி நீக்கம், மூலப்பொருட்களின் இறக்குமதி வரி குறைப்பு போன்றவற்றை எதிர்பார்ப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். மோட்டார் பம்ப் செட்டுக்கு 12%, அதே போல பார்த்தீங்கன்னா பம்ப் செட்டுக்கு 6%, அது இல்லாமல் தமிழ்நாடு வாட் வரி 5%. இப்படி ஒரு பம்ப் செட்டுக்கு 10,000 ரூபா, பம்ப் செட்டுக்கு 12,000 ரூபா, பம்ப் செட்டு 10,000 12,000 பம்ப் செட்டுக்கு 1,200 1,500 வரியே கட்ட வேண்டிய நிலைமை இன்றைக்கி இருக்குது. இந்த வரிகளை குறைச்சா மோட்டார் பம்ப் செட்டு விலை இன்னும் குறைவாக. இதனால் விவசாயிகளுக்கு, தொழிற்சாலைகளுக்கு, பொதுமக்களுக்கு நாங்கள் குறைவான விலையில் மோட்டார் பம்ப் செட் கொடுக்க முடியும். அதை வருகிற பட்ஜெட்டிலாவது இந்த கலால் வரியை நீக்கினா எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது, அல்லது குறைக்கலாம். நாட்டில் $45 பில்லியன் இருக்கும் ஒட்டுமொத்த ஜவுளி ஏற்றுமதியை 2025ஆம் ஆண்டில் $300 பில்லியன் உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் அதற்கேற்ப பட்ஜெட்டில் கூடுதல் அறிவிப்புகள் வெளியிடப்படும் என ஜவுளி தொழில்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். செயற்கை பஞ்சின் வரியை குறைக்க வேண்டும், ஜவுளி ஏற்றுமதி கேந்திரமாக திகழும் கரூர், திருப்பூர், கோவை போன்ற நகரங்களின் அடிப்படை கட்டமைப்பு வசதியை மேம்படுத்த வேண்டும், ஜவுளி ஏற்றுமதியை விரிவுபடுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்துகின்றனர் ஜவுளித்துறையினர். 2-3 ஆண்டுகளாக ITF அமைப்பு மற்றும் பல அமைப்புகளும் தொழில்துறையை சார்ந்தவர்கள், ஜவுளித்துறையை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் ஒரு விஷயம் செயற்கை பஞ்சிற்கான வரி விகிதத்தை குறைப்பது. உலக அளவில் ஃபேஷன் என்று சொல்லக்கூடிய நாங்கள் இருக்கும் இந்த துறையில் பருத்தியும் செயற்கை பஞ்சும் கலந்த ஆடைகளைத்தான் உலகளவில் அனைவரும் விரும்புகிறார்கள். செயற்கை பஞ்சின் விலை மற்ற டெக்ஸ்டைல் உற்பத்தி செய்யும் நாடுகளை கம்பேர் செய்யும் பொழுது 25-30% இங்கே அதிகமாக உள்ளது. அதனால் இந்த பருத்தியும் செயற்கை பஞ்சும் கலந்த ஆடைகளுடைய சந்தையை நம்மினால் பிடிக்க முடியாமல் உள்ளது இந்தியாவால். ஜவுளித்துறைக்கு வழங்கப்படுவதைப் போல இன்ஜினியரிங் துறைக்கு இண்டஸ்ட்ரியல் அப்கிரடேஷன் ஃபண்ட் வழங்க வேண்டும் என இந்திய தொழில் வர்த்தக சபையின் கோவை மாவட்ட தலைவர் நந்தகுமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோவையில் உற்பத்தி மையத்தை அமைப்பது உள்ளிட்ட எதிர்பார்ப்புகளையும் அவர்கள் முன்வைத்துள்ளனர். இந்த தொழில்துறைக்கு சில தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக தனிநபர் இன்கம் டேக்ஸ் லிமிட்டை உயர்த்த வேணும்னு கேட்டிருக்கோம். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ரேட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் குறைக்கணும்னு ரொம்ப நாளாக கேட்டிருக்கிறோம். ஏன்னா ரேஷனலைஸ் பண்ணிட்டு வரான்னு இருக்காங்க, அது மாதிரி அதில் கொஞ்சம் குறைக்கணும்னு கேட்டிருக்கிறோம். இந்த இன்ஜினியரிங் தொழிலுக்கு டெக்னாலஜி அப்கிரேடேஷன் ஃபண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபண்டை இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரிக்கு வேணும்னு நம்ம ரொம்ப நாளாக கேட்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் அதில் அறிவிப்பு வரும்னு எதிர்பார்க்குறோம். தங்களது எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படும் வகையில் மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்புகள் இடம்பெறும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர் சிறு மற்றும் குறு தொழில் நிறுவன உரிமையாளர்கள். செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்காக.